இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பே அங்கு ஒரு சிற்றாலயம் கட்டப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்துக்கள் மைனாரிட்டியாகவும் கிறிஸ்தவர்கள் மெஜாரிட்டியாகவும் இருக்கிறாங்க. மருத்துவமனை கட்டிடம் கட்டப்படும் போது கிறிஸ்தவர்கள் யாரும் அதை கிளைம் பண்ணாதனால அப்படி பண்ணிட்டாங்களா? அதே வளாகத்திற்குள் அந்த சிற்றாலயம் இருக்கக்கூடிய அதே எதிர்ப்பகுதியில் ஒரு கோயில் கட்டப்பட்டிருக்கு. அந்த கோயிலுக்கு மின் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று கிறிஸ்தவ ஆலயம் திறக்கப்பட வேண்டும் அல்லது உள்ளே இருக்கக்கூடிய எல்லா கோயிலும் எடுக்கப்பட வேண்டும். ஆமாம். கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி தொடர்பான அந்த விவகாரத்தில் சில காரியங்களை குறித்து நம்ம பேச போகிறோம். நிச்சயமா 2004 ஆண்டு அங்கு மருத்துவ கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் அதற்கு முன்பதாக அது ஒரு காசநோய் மருத்துவமனையாக பிரிட்டிஷ் காலத்திலிருந்தே அது இயங்கி கொண்டிருக்கிறது. இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பதாக கிட்டத்தட்ட 544 சமஸ்தானங்கள் இந்தியாவில் இருந்திருக்கிறது. அதில் ஒன்றுதான் தென் திருவாங்கூர் சமஸ்தானம். அந்த கட்டுப்பாட்டின் கீழ் காசநோய் மருத்துவமனை ஆசாரிப்பள்ளம் பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டது. அப்பொழுது ஆங்கிலேய பிரிட்டன் அமைப்பை சேர்ந்த செவிலியர்கள் சிலர் அங்கு பணி செய்து வந்திருக்கிறார்கள். கிபி 1939 ஆண்டு அந்த பகுதியில் ஒரு கிறிஸ்தவ சிற்றாலயம் ஒன்று கட்டப்பட்டது. 1939 இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பே அங்கு ஒரு சிற்றாலயம் கட்டப்பட்டது. அங்கு பணிபுரிந்த இந்த செவிலியர்களும் அங்குள்ள கிராம மக்களும் பல நேரங்களில் இந்த ஆலயத்தை பயன்படுத்தினார்கள், ஜெபிப்பதற்காக, ஆலோசனை பெறுவதற்காக. இந்த நிலையில்தான் அங்கு கடந்த 2004 ஆண்டு மருத்துவ கல்லூரி நிறுவப்பட்டது நம்முடைய தமிழக அரசாங்கத்தால். அதுவரைக்கும் இயங்கி கொண்டிருந்த கிறிஸ்தவ சிற்றாலயமானது அதன் பின்பு மூடப்பட்டது, மறைக்கப்பட்டது. இப்பொழுது அந்த சிற்றாலயம் ஒரு அலுவலகமாக உள்ளே செயல்பட்டு வருகிறது. கிறிஸ்தவ முன்னணி நிறுவன தலைவர் திரு வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். இது குறித்து நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். அனைவருக்கும் வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு இந்த சன் பரிவார் கூட்டங்களுக்கு கோபம் வரும், ஒன்றிய அரசுக்கும் கோபம் வரும், இந்துத்துவ அமைப்பினர்களும் கோபம் வரும். ஏன் கோபம் வருது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா மெஜாரிட்டி கிறிஸ்டியானிட்டி. அவங்களுக்கு என்னென்னா இந்தியாவை இந்து நாடாக மாற்றணும்னு முயற்சி. ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்துக்கள் மைனாரிட்டியாகவும் கிறிஸ்தவர்கள் மெஜாரிட்டியாகவும் இருக்கிறாங்க. இந்த கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி இங்கே பகுதியில் பார்த்தீங்கன்னா மிஷினரியுடைய பங்கு அதிகம். நீங்கள் திருநெல்வேலி பகுதியில் போனீங்கன்னா சாரா தக்கன்னு சொல்லக்கூடிய ஒரு அம்மையாருடைய பள்ளி இருக்குது. அந்த பள்ளியுடைய வரலாறு நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. அரசனுடைய சித்தாந்தத்தில் இருக்கிறவங்களுக்கு படித்தா வரலாறு படித்தா தெரியும், அவங்க வரலாறு படிக்க மாட்டாங்க, வரலாறு அழிப்பாங்க, அழித்து அவங்க புதிய வரலாறு திணிப்பாங்க. இந்த இந்தியாவுக்கே வராமல் எங்கேயோ அமர்ந்துக்கிட்டு இன்றைக்கு பெண்கள் படிக்கணும்னு முயற்சி செய்த ஒரு மிகப்பெரிய மிஷினரி. அவங்க இந்தியாவுக்குள்ளே வராமலே ஒரு தாக்கத்தை உருவாக்கினாங்க. அதுதான் கிறிஸ்தவனுடைய மேன்மை. அது இந்த ஒரு சில ஆர்எஸ்னுடைய கொள்கைகளுக்கு புரியாது, அந்த வழி தெரியாது. அது எல்லாரும் சாப்பிடணும், எல்லாரும் ஒன்றா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் கிறிஸ்தவ மார்க்கம். இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தில் ஒரு விஷயம் நடக்குது. கன்னியாகுமரியில் ஆசாரிப்பள்ளம், அங்கே போய் மருத்துவமனை கிடையாது. நீங்கள் சொன்ன 1939 ஒரு விஷயம் நடக்குது. இந்த விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் நடக்குது. இவங்க சொல்ல வெள்ளைக்காரன் வந்தான், நாட்டை கொள்ளடிச்சிட்டா, எல்லாம் பண்ண ரைட்டு. ஆனால் நமக்கு அனைவரும் சமம் என்றதை அவர் கற்றுக் கொடுத்துட்டு போனான். எல்லோரும் ஈக்குவல், எல்லாம் ஒன்று. ஆனால் இவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நீ கீழ் ஜாதி, நீ மேல் ஜாதி, நீ வரக்கூடாது, நீ போகக்கூடாது, நீ என்ன டச் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்த அவன் சொல்கிறான். ஆனால் கிறிஸ்தவம் என்ன சொல்லுதுன்னா, நீ கை கொடுன்னு கேட்கு, சகோதரன் சொல்லுது, கட்டி பிடிக்கன்னு சொல்லுது. நீ படித்தா பிரசங்கம் பண்ணலாம், பைபிள் எடுத்தால் நீங்கள் போய் ஃபுல் பீட்டில் பிரசங்கம் பண்ணலாம். ஆனால் நான் என்ன தான் படித்தாலும் நான் கோயில் உள்ளே போக முடியாது, நான் கருவறைக்குள்ளே போக முடியாது. ஒரு பேட்டியில் எச்சரிக்கை சொல்கிறார், ராமதாஸ் கருவறைக்கு சென்றால் நாங்கள் அவரை ஒரு வார்த்தை சொல்லி அவர் விமர்சனம் செய்கிறார். அந்த தைரியம் எப்படி வந்தது அவர்களுக்கு? இதெல்லாம் உடைத்தது கிறிஸ்தவ மிஷனரிகள். அந்த காலத்திலிருந்தே படிக்கக்கூடாது, படித்தாலும் காதல் ஈயத்தை காய்ச்சி ஊத்து என்ற ஒரு சித்தாந்தம் இருந்தது. 100 ஆண்டுகள் முன்பு இந்த இந்தியாவில் மருத்துவம் கிடையாது. இதை கண்ட ஒரு பெண், சோஃபியா ஐடாஸ்கர் கண்ட ஒரு பெண் அமெரிக்கா சென்று ஒரு மருத்துவ படிப்பை படித்து இந்தியாவில் முதல் ஆசிய கண்டத்திலே முதல் மருத்துவமனை வெள்ளூர் சிஎம்சி, மிகப்பெரிய ஒரு மருத்துவம். இன்றைக்கும் அது புகழ்பெற்று இருக்கிறது, உலக அளவில் புகழ்பெற்ற ஒரு மருத்துவக் கல்லூரி. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்தது போலதான் கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரிப்பள்ளத்திலையும் 1939 காசநோய் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வரக்கூடிய அந்த மிஷனரிகள் அவர்களை பராமரித்து அங்கு ஒரு மருத்துவமனை உருவாக்குகிறார்கள்.
இது அவர்கள் சுயநலத்துக்காக செய்யவில்லை, மக்கள் நன்மைக்காக செய்கிறார்கள். அநேகர் சொல்லுவார்கள் மிஷினரிகள் மதமாற்றம் வந்தார்கள். மதமாற்றம் வந்த மிஷினரி என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்தான் திராவிடத்தின் ஒப்பிலக்கணத்தை உருவாக்குகிறார். அப்போ அவர் மதமாற்றம் வந்தாரா? ஒரு நாளும் மதமாற்றம் வரவில்லை. மதமாற்றம் நினைத்திருந்தால் வெள்ளைக்காரன் ஆளும்பொழுது இவர்கள் நெத்தியில துப்பாக்கி வைத்து என்றைக்கோ இந்தியாவை கிறிஸ்துவ நாடாக மாற்றியிருக்க முடியும். ஆனால் அவர்களுக்கு ஒரு நாளும் மதமாற்றம் வரவில்லை. எங்கிருந்தோ வந்த அம்மையார் அன்னை தெரசா அவர்கள் தொழுநோய் மக்களுக்காக அவ்வளோ பாடுபட்டு தன் உயிரை தியாகம் செய்தார்கள். அவர்கள் மதமாற்றவில்லை. ஆனால் இவர்கள் நோக்கம் என்ன? இவர்கள் மதமாற்றுகிறார்கள் என்று சொல்லி இங்கேயும் அப்படி தான் செய்கிறார்கள். 1939 பிரிட்டிஷ் காலத்தில் அப்போ இருக்கக்கூடிய இந்திய கவர்னரால் ஒரு சிற்றாலயம் திறக்கப்படுது. அது மக்கள் பயன்பாட்டிற்காக, அது பண நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டது அல்ல. அங்குள்ள கல்வெட்டில் இந்தியாவினுடைய கவர்னர் அவருடைய மனைவியின் பெயர் இடப்பட்டிருக்கிறது. அவர்கள் தான் அடிக்கல் நாட்டி இருக்கிறாங்க. அந்த கட்டடத்திலையும் பார்த்தீங்கன்னா அந்த சிலுவையும் வைக்கப்பட்டிருக்குது. இப்பொழுது அந்த சிற்றாலயம் மூடப்பட்டு உள்ளே இருந்த சிலுவையெல்லாம் உடைக்கப்பட்டு ஒரு ரெக்கார்ட் டிபார்ட்மெண்ட்டாக மாற்றி வைத்திருக்கிறார். சரி, நீங்கள் மதசார்பற்ற ஒரு நாடு என்று அதனால் நீங்கள் ஒரு அரசு அலுவலகத்திற்குள்ளே இருக்கக்கூடாது என்று சொல்வது ஏற்புடையது. மருத்துவமனை கட்டிடம் கட்டப்படும் போது கிறிஸ்தவர்கள் யாரும் அதை கிளைம் பண்ணாதனால அப்படி பண்ணிட்டாங்களா? இல்லை, மக்கள் கிளைம் பண்ணுறாங்க, பண்ணலை. பட் உள்ள ஆல்ரெடி இருக்குது, அதை நீங்கள் பயன்பாட்டில் வச்சுருக்கணும்ல. சரி, அப்படி மக்கள் கிளைம் பண்ணலை, மக்கள் கிளைம் பண்ணாதனால நீங்கள் பண்ணலை அப்படி சொன்னால் திடீர்னு ஒரு 3 கோயில் உள்ள முளைச்சிட்டு வந்துச்சு. அது எப்படி வந்தது? அதே வளாகத்திற்குள் அந்த சிற்றாலயம் இருக்கக்கூடிய அதே எதிர்ப்பகுதியில் ஒரு கோயில் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த கோயிலுக்கு மின் இணைப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறதுனா, ஒரு அரசு அலுவலகத்திற்குள் எந்த மதத்தினுடைய புகைப்படமோ கோயிலோ சாமியாருடைய புகைப்படங்களோ வைக்கக்கூடாது என்று சட்டம் சொல்லுது. அப்போது எல்லாம் ஈக்குவல் என்று சொன்னால் இருக்கிற எல்லா மதத்தினுடைய ஆலயங்களோ இல்லை வழிபாடு சொல்ல அமைத்திருக்க வேண்டும். ஒரு மதத்தினுடைய கோயிலை கட்டுவது என்னென்று கேட்டால் என்ன சார், அவங்க மெஜாரிட்டியாக இருக்காங்க, நீ மைனாரிட்டியாக இருக்கிற அப்படின்னு அவங்க சொல்லி நம்ம ஆஃப் பண்ணிடுறாங்க. அப்போ சட்டம் மெஜாரிட்டிக்கு ஒரு சட்டம், மைனாரிட்டிக்கு ஒரு சட்டம் அப்படின்னா அது சட்டம் கிடையாது. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அப்படி எழுதவே இல்லை, அனைவருக்கும் சமம் தான் எழுதினார். ஆனால் இவர்கள் தான் பிரித்து வைத்து பிரச்சனை செய்கிறார்கள். 1939 உருவாக்கப்பட்ட ஒரு சிற்றாலயம் இன்றைக்கு மூடி இருக்கிறது, இன்றைக்கு பாழஞ்சு கிடக்கிறது. இதற்காக பல பேர் போராடி கொண்டு இருக்கிறார்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில். இன்றைக்கு வரைக்கும் அந்த மாவட்ட ஆட்சியர் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நான் பல முறை அங்கே சென்றிருக்கிறேன். எனக்கு முன்பதாக அங்கே இருக்கக்கூடியவர்கள் பல வருடங்களாக போராடி கொண்டிருக்கிறார், எப்படியாவது திறக்க வேண்டும். அந்த மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்கிறார், இந்த தேர்தல் முடிந்த பிறகு நான் அதற்கு துறப்பதற்கான முயற்சிகளை எடுக்கிறேன் என்று ஒரு விஷயம் சொல்கிறார். தேர்தல் முடிந்த பிறகு ஏன் திறக்கணும்? ஓகே, அப்போ என்ன நோக்கம்? தேர்தலுக்கு நாங்கள் எனக்கான உரிமையை நான் பேசுகிறேன், எனக்கான வழியை நான் பேசுகிறேன். என் உரிமையும் பேசக்கூடாது, என் வழியும் பேசக்கூடாதுன்னா அப்போ இந்த நாடு யாருக்கான நாடு? எல்லா அரசு மருத்துவமனையிலும் ஒரு கோயில் இருக்குதுங்க. சமீபத்தில் திருநெல்வேலியில் மருத்துவமனை கல்லூரி வளாகத்துக்குள்ளேயும் இது போல ஒரு பிரச்சனை. ஆமாம், அந்த கோயிலில் நீங்கள் சொல்லக்கூடிய திருநெல்வேலி அரசு பொது மருத்துவமனைக்குள்ள இவர்கள் மதமாற்றம் செய்கிறார்கள் என்று ஒரு புகார் ஏற்படுத்துகிறாங்க. அங்கே ஒரு போர்டு வச்சுருந்தாங்க, நான் அதை பார்த்துருக்கேன். இந்த மருத்துவமனை அரசு பொது மருத்துவமனை, இது மதசார்பற்ற ஒரு மருத்துவமனை. இந்த மருத்துவமனையில் எந்த மதத்தினுடைய கைப்பிரதிகள் கொடுக்கக்கூடாது. ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல, இந்த மருத்துவமனை பொதுவான மருத்துவமனை இருக்குது அப்படின்னு நான் யோசித்தா அந்த அந்த போர்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்து அமைப்பினுடைய கோயில் இருக்குது. அப்போ இது ஒரு கீழ்த்தரமான செயல் தானே. ஒரு அமைப்பினுடைய ஒரு மார்க்கத்தினுடைய கைப்பதில் கொடுக்கணும், போர்டு வைக்கணும். நீங்கள் ஒரு மதத்தினுடைய கோயிலை வைக்கக்கூடாதுன்னு ஏன் உனக்கு அந்த அறிவு வரல? இப்போ அறிவின்மையை இல்லாமல் செயல்படக்கூடிய இவர்கள் இந்த ஆலயத்தை மூடி இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனை உருவாக்குகிறார்கள். இதற்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த தொகுதியினுடைய அமைச்சர், பால்வளத்துறை அமைச்சர் அண்ணன் மனோ தங்கராஜ் அவர்கள் சொன்னார், இந்த சபையை திறக்கன்னு அவர் வாக்கு கொடுத்தார், சொன்னார். ஆனால் அந்த மாவட்ட நிர்வாகம் திறக்கலை. முன்னாடி இருந்த சிறுபான்மை ஆணையர் மாண்புமிகு பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள் சொன்னார், இதை நீ இந்த ஆலயத்தை திறங்கன்னு சொன்னார். ஆனால் அவங்க திறக்கலை. இப்போ இருக்கக்கூடிய மாண்புமிகு ஜோ அருண் ஃபாதர் அவர் சொன்னார், இப்போவும் திறக்கலை. 2025 ஆண்டு ஜேஜி பிரின்ஸ் எம்எல்ஏ, குளச்சல் காங்கிரஸ் எம்எல்ஏ, அவர் சட்டசபையில் இது குறித்து பேசியிருக்கிறார். அதை திறக்க வேண்டும் என்று சட்டசபையிலேயே இதை வலியுறுத்தியிருக்கிறார். ஆனாலும் இதுவரைக்கும் திறக்கப்படவில்லை. இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. நாங்கள் சமீபமாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்களை சந்தித்து பேசும்பொழுது கொஞ்சம் இருங்க, நாங்கள் அதை திறப்பதற்கான முயற்சிகளை செய்கிறோம் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதனால் நாங்கள் அமைதியாக இருக்கிறோம். இந்த அரசு நிச்சயமாக இந்த சிற்றாலயத்தை திறந்து மக்கள் பயன்பாட்டிற்காக வைப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இன்கேஸ் இது நடக்கலை அப்படின்னா நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கிற ஒரு மதத்தினுடைய கோயில் இடத்துல நாங்கள் முற்றுகை போராட்டம் செய்வோம். ஒன்று கிறிஸ்தவ ஆலயம் திறக்கப்பட வேண்டும், அல்லது உள்ளே இருக்கக்கூடிய எல்லா கோயிலும் எடுக்கப்பட வேண்டும். ஆமாம், இது எங்களுடைய கோரிக்கை. இது நான் கண்டன அறிக்கையாகவும் செய்கிறேன்.
இன்றைக்கி அந்த சிற்றாலயம் மூடி கிடக்கிறது. நான் அது உள்ளே போய் பார்த்தேன். அந்த சிலை அதனுடைய சிலுவைகள்லாம் உடைந்து ரொம்ப மோசமாக இருக்கிறது. முன்பகுதியை மட்டும் அவர்கள் பிரித்து ஒரு அலுவலகம் வைத்திருக்கிறார்கள். ஆனால் எதில் இருக்கிற கோயில் மட்டும் அழகாக சுத்தம் செய்யப்பட்டு பாடல் பாட்டு பூஜை செய்து இவர்கள் செய்திருக்கிறார்கள். அரசாங்கம் அனுமதி தருகிறது என்று வைத்துக்கொள்வோம். ஆலயத்தை திறக்க அரசாங்கம் ஜியோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆலயம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்? இல்லை, யார் எடுத்து செய்தால் நல்லது தான். பட் இப்போது திறந்தால் எங்களுக்கு சந்தோஷம், திறந்தால் சந்தோஷம். அப்படி யாராவது எடுத்து அதை செய்ய இந்த அரசே ஒப்புதல் கொடுத்தால் நலமாக இருக்கும். அங்கே வருவாங்க, அமைதியாக உட்காருவாங்க, ஜெபம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான் விஷயம். அங்கே நாங்கள் சர்வீஸ் நடத்த போகிறதில்ல. நாங்கள் அமைதியாக இருப்போம். அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணி அனுப்புவோம். அவ்வளோதான். தட்ஸ் ஆல். இதற்கு வழி வகுத்து தான் ஆகணும். இது எங்களுடைய உரிமை, அடிப்படை உரிமை. உங்களுடைய பொன்னான கருத்துக்களை முன்வைத்தீர்கள். அரசாங்கம் சீக்கிரத்தில் நல்ல முடிவை தருவார்கள் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். நன்றி.